Assalamu alaikum. Hi, hello everyone. This is Nisha. Welcome to my channel. Today recipe sprout சாம்பார், அதாவது முளைக்கட்டிய பச்சைப்பயிர் சாம்பார். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்ப்ரவுட் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: ஸ்ப்ரவுட்ஸ் பண்ண பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம ப்ரெஷர் பண்ண போகிறோம். 1 கப் வாட்டரை, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் வேக வைக்கணும். ஸோ இன்றைக்கி நான் குக்கரில் ஒரு 2 விசில் விட போகிறேன். பெரிய வெங்காயம் 1, தக்காளி 3 சாப் பண்ணி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன், கறி லீவ்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் எடுத்திருக்கேன். பச்சை பயிரை நல்லாவே வேக வச்சாச்சு. இதை ஸ்மாஷ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டேன். அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும் தேவையில்லை. தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி எனக்கு நல்லாவே குக் ஆகணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லாவே குக் பண்ணிங்க. தக்காளி எனக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வேக வச்சுருந்த பச்சை பயிரை ஆட் பண்ண போகிறேன். குக் பண்ண பச்சை பயிரை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 மினிட்ஸ் நல்லாவே குக் பண்ணிக்கலாம். நல்லாவே குக் பண்ணதுக்கப்புறம் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஒன்ஸ் நல்லாவே கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்த மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இட்லி, தோசை ப்ளஸ் சப்பாத்திக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி க்ரீன் கிராம் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணிங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் நிஷா. அஸ்ஸலாமு அலைக்கும்.